அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் ஆல்மோஸ்ட் ஈரானுடைய அனைத்து கப்பல்களையும் அழித்து விட்டோம். இரண்டாம் உலக யுத்தத்துக்கு அப்புறம் ஒரு போர் கப்பலை அழிப்பது இதுவே முதல் முறை என்று அமெரிக்கா தரப்பில் அரைக்கோவல் எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியில் இன்னும் 2-3 நாட்களுக்குள் எங்களது முழு கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்று அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. தொடர்ந்து ஈரான் இழப்புகளை சந்தித்திருந்தாலும் ஒரு பக்கம் தாக்குதல்களை தொடங்கியிருக்கிறதா என்றால் தொடங்கியிருக்கிறது. முக்கிய எண்ணெய் கிணறுகளை மறுபடியும் தாக்கல் நிகழ்த்த தொடங்கியிருக்கிறது. ஸோ ஈரானுடைய தாக்குதல், அமெரிக்காவுடைய தாக்குதல், இஸ்ரேலுடைய தாக்குதல், அங்கே கூடிய சூழ்நிலைகள் என்ன? ஏன்பா நேட்டோ நாடுகளை போய் தொடுறீங்க? நேட்டோ நாடுகள் மீது தாக்கல் நடத்தப்பட்டு அங்கே ஒரு பரபரப்பு எழுப்பியிருக்கீங்க. அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு தகவல், அதாவது ஈரான் தரப்பில் ஒரு 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 இன்டெலிஜென்ட் தகவல். இப்போ ஹெஸ்புல்லாவுக்கு மத்தியில் ஒரு பேஜர் அட்டாக் ஒன்று நடந்தது. பேஜருக்குள்ளே குண்டு வச்சு அட்டாக் நடந்தாங்கல்ல, அந்த மாதிரி ஈரானுக்குள்ளார ஒரு பரபரப்பு. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஷூவை கழட்டிட்டு போடுங்க, தூக்கிறீங்கன்ற மாதிரியான ஒரு பரபரப்பு. என்ன நடந்தது? ஷூக்குள்ளே ஏதாவது பாம்பு வச்சிட்டாங்களா இஸ்ரேல் தரப்பில்? பேஜர் தாக்குதல் மாதிரி. வாங்க நண்பர்களே, அந்த இன்டெலிஜென்ட் தகவல் என்னன்றதையும் பார்த்துடலாம் நம்ம. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நான் 2 செய்தியை சொல்லிட்டு தான் போவேன். நான் அடம் பிடிச்சிட்ருக்கேன் உங்ககிட்ட. முதல் தகவல், யூகே சர்வசாதாரணமாக ரஷ்யா மிரட்டுறாங்க. ஹலே ரஷ்யா, தொட்டுப்பார், சீண்டிப்பார், முடிச்சிடுவேன். இதுக்கப்புறம் எங்கள் முதல் எதிரி ரஷ்யா தான். எல்லா கப்பலை பிடிங்க, அங்கே பிடிங்கன்றீங்க. எந்த நாடு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் நாங்கள் தான் உங்களை பாதுகாக்க போகிறோன்ட்டு ஓடி போய் ஒப்பந்தத்தை போடுறீங்க. இந்த உலகத்திலே அமெரிக்காவுக்கு அப்புறம் நாங்கள் தான் நாட்டாமை, பெரிய நாட்டாமை அப்படின்லாம் பயங்கரமாக பேசிக்கிறோங்க. ஆனால் நாங்கள் உங்களை எங்கே வச்சுருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கே தெரியும். 23ஆம் புலிகேசி ரேஞ்சுக்கு வச்சுருக்கோம். ஒன்று தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு எவ்வளோ பெரிய நாடு, அதை போய் ஏன்பா அப்படி சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அதுக்காக நான் மன்னிப்போடு கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. இருந்தாலும் நான் சொல்கிறேன், நான் அவங்கள 23ஆம் புலிகேசி ரேஞ்சுக்கு தான் வைத்திருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ அங்கே சைப்ரஸில் இருக்கக்கூடிய உங்கள் முக்கியமான ஓடுதளம் ஒன்று லைட்டாக சேதாரம் அடைஞ்சிருக்கு. உடனே நீங்கள் ஒரு போர்க்கப்பலை அனுப்புகிறோம், பெரிய அளவுக்கு நாங்கள் தயாராகிட்டோம், ஹச்சா போச்சா ஹோச்சா அப்படின்னு சொன்னீங்க. ரைட்டு. சொல்லி ஒரு 3 மணி நேரம் கூட ஆகலை. ஹலோ, நாங்கள் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரான் பேசுகிறீங்களா? எப்போ அப்படியே கொஞ்சம் எங்கள் நிலைங்களையும் பார்த்துக்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் அந்த மத்திய தரைக்கடல் பகுதியில் தானே உங்கள் போர்க்கப்பலை நிறுத்தி வச்சுருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் கூட சேர்த்து பார்த்துக்கோங்களேன். எங்கள் கப்பல் வர்றதுக்கு 1 வாரம் ஆகும், அதனால் நாங்கள் கொஞ்சம் டிலே ஆகுன்றாங்க. அப்போ தான் யூகேயில் டெய்லி மெயில்னு ஒரு பத்திரிக்கை நார் அப்படி கிழிச்சு இப்படி தூக்கி போட்டாங்க. ஏப்பா, ஒரு கப்பலை மெயின்டைன் பண்ண முடியல, உலகம் முழுவதும் அங்கே நிறுத்தி வச்சுருக்கோம், இங்கே நிறுத்தி வச்சுருக்குன்னு சொல்கிறீங்க. ஒரு அவசர கால தேவைக்கு கூட உங்களால் ஒரு போர்க்கப்பலை அனுப்ப முடியல அப்படின்னா பொருளாதார நிதி இல்லை, போதிய அளவுக்கு ஆட்கள் இல்லை, ஏற்கனவே அங்கே வீரர்கள் பற்றாக்குறைன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நானும் அதே தான் கேட்குறேன். இந்தளவுக்கு ஒரு டேஷ் பீஸாக இருந்துக்கிட்டு நீங்கள் அங்கே போயிட்டு உக்ரைனுக்கு உதவி செஞ்சு ரஷ்யாவை அடித்து முடிப்பது தான் எங்களோட சார் அம்சமேனு சொல்லிட்டு அடிக்கடி நிதியை பில்லியன் கணக்கில் ஒதுக்குறீங்களே, இதெல்லாம் நிஜமாக தான் கொடுக்குறீங்களா, சும்மா வெற்று பேப்பரில் சைன் பண்ணிட்டு வரீங்களா யூகே அப்படின்னு எனக்கு சந்தேகம் வந்திருக்கிறது. இன்றைக்கி நினச்சி பாருங்கள், எந்த ஒரு நாடாக இருந்தாலுமே அட்லீஸ்ட் அவசரத்துக்கு ஒரு போர்க்கப்பலை கூட அனுப்ப முடியலன்னா என்ன பாஸ், என்ன நீலாம் உலகின் அடுத்த கட்ட நாட்டாமன்னு எனக்கு புரியல. சரி, ரொம்ப பேசுனா அவங்க கோச்சிக்குவாங்க, அதனால் அதை நிறுத்திடலாம். அடுத்தது நான் இங்கே சன் டிவி கிட்ட வந்துடுறேன். இங்கே தமிழகத்தில் தான் உங்களோட வன்மத்தை மொத்தமும் கக்குறீங்க நீங்கள். அதாவது ஒரு நியூஸ் சேனலையும் தாண்டி ஒரு வேறு விதமாக ஒரு மீம்ஸ் மெட்டீரியல் மாதிரி அது பண்ணுறீங்க. அது உங்களுக்கே கரெக்டானு தோணல. அதனால் உங்கள் மீது இருக்கக்கூடிய நிறைய மதிப்பு இழந்து போச்சு. இதை கொண்டு உலக அரசியலில் கூட நீங்கள் திணிக்கணுமா? இதை பார்த்த உடனே என்ன தோணும் எல்லாத்துக்கும்? இந்தியாவில் பயிற்சியை முடித்து நாடு திரும்பிய ஈரானின் IRS டினா போர்க்கப்பலை இலங்கை அருகே தாக்கி மூழ்கடித்ததாக அமெரிக்கா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு. அந்த கப்பலில் 180 வீரர்கள் இருந்த நிலையில் 32 பேரை இலங்கை மீட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்டோர் கடலில் மூழ்கி உயிரிழந்ததாக தகவல்ன்றாங்க. அப்போ இந்த வரி படித்த உடனே ஓஹோ, இந்தியாவில் போர் பயிற்சி நடந்திருக்கு, இந்தியா எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டாங்க, கரெக்டாக அமெரிக்கா தாக்கல் நடத்திட்டாங்க அப்படின்னு தோண வைப்பதற்காகவா? இல்லை, இந்த இடத்துல இந்த பயிற்சி எப்போ நடந்தது? ஜனவரி 2026 நடந்தது. இது என்ன மாதம்? மார்ச் மாதம். நீங்கள் பயிற்சி முடிஞ்சு இடையில் 1 மாதத்துக்கு மேலே இருக்குது. அது இலங்கை பக்கத்தில் போய் நின்றுருக்கு சேஃபாக. சரி,
அங்கே களத்துக்குள்ளே போனால் பிரச்சனை வரும். இங்கே அது இல்லாமல் இங்கே டியாஜோ கார்சியோ இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அடிக்கலான்ற மாதிரி போய் நிறுத்தியிருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் இந்த இடத்துல இந்த வார்த்தையை வந்து இணைப்பதற்கான காரணம் என்னென்னா, இந்த அரசியலை தமிழக அரசியலை கொண்டு போய் உலக அரசியலை நீங்கள் நுழைக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தியா, பலே வெள்ளைய தேவா பலே அப்படின்னு சொல்லிட்டு, அதற்காக நான் அதை என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. அது அவங்கவுங்க நிலைப்பாடில் நம்ம கொடுத்துடலாம். ஆனால் இன்றைக்கி அந்த பெரிஸ்கோப் மூலயமா ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தாங்க அமெரிக்கா தரப்பில். அந்த வீடியோ பதிவை வெளியிட்டுட்டு ஆல்மோஸ்ட் அந்த நீர்மூழ்கி கப்பலிருந்து நாங்கள் தாக்கல் நடத்தினோம். 650 பவுண்ட் வேரட் கொண்ட ஒரு பெரிய ஒரு தாக்குதல். அந்த மூழ்கிற பதிவுமே பார்க்க முடிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு நிறைய வீரர்கள் இழந்துட்டாங்க. நிஜமாகவே 2ஆம் உலக யுத்தத்துக்கு அப்புறம் மூழ்கடிக்கப்படுகிற இது முதல் கப்பலாக எடுத்துக்கலாம், பெரிய கப்பல். அப்படின்னா ரஷ்யாவது மூழ்கடிக்கலையாப்பா அப்படின்னா, ரஷ்யாவதுலாம் சின்ன சின்ன கப்பல், பெருசாக இல்லை. ஆனால் இது பெரிய கப்பல், எதுலேருந்து எதுவுமே மீட்கவே முடியல. அடித்த அடுத்த ஒரு 1/2 hour 1 hour கூட தாங்கலை, எல்லாமே அப்படியே மூழ்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, இது மட்டுமா அப்படின்னா, அங்கே அதாவது பக்கத்தில் ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியிலே ஈரானுடைய ஷாகித் சுலைமான் என்ற ஒரு கிளாஸ் கார்பெட்டின்னு சொல்லுவாங்க, அதன் மீதும் அப்புறம் வந்து ஷாகித் சிராஷின்னு சொல்லுவாங்க, இந்த ஒரு 2 கப்பல்களையும் அடிச்சிருக்காங்க. இந்த 2 மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பேந்தர் அப்பாஸில் நிறுத்தி வைக்கப்பட்ட 3 டெஸ்ட்ராயர் பக்கம் வந்து அடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஈரான் அடுத்தடுத்த கப்பல்களை ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியில் இழந்துகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி அமெரிக்கா தரப்பில், பென்டகன் தரப்பில் ஒரு பெரிய ஒரு செய்தி குறிப்பு நடத்துகிறாங்க. அந்த செய்தி குறிப்பில் ஈரானின் சக்தி வாய்ந்த நீர்மூழ்கி கப்பல் மூழ்கடித்து விட்டோம் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க, 100% சொல்கிறாங்க. ஆனால் ஈரான் அதை மறுக்கிறது. ஆனால் ஈரான் இப்போவுமே என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, அவங்க அமெரிக்கானுடைய டெஸ்ட்ராயரை அடிச்சிட்டோம், டெஸ்ட்ராயர் 2 மூழ்கிடுச்சு அப்படின்னு செய்தியை சொல்கிறாங்க. இன்னுமே ஒரு சில நண்பர்கள் அதை நம்பிட்டு இந்தியாவுக்குள்ளே ஒரு சில வதந்திகளும் பரப்பிட்டு இருக்காங்க. அந்த வதந்தி என்னன்றது நான் உங்களுக்கு இறுதி பதிவில் சொல்கிறேன் நான். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ ஈரான் தனது கடல் பரப்பில் இருக்கக்கூடிய கப்பல்களை பெரும்பாலும் இழந்து கொண்டிருக்கிறது என்பது கூடுதல் தகவல். இதுவரை அமெரிக்கானுடைய எந்த கப்பலையும் தொடவில்லை, அது நான் உறுதியாக கூறுகிறேன். இதுவரை எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. அது சும்மா ஒரு கட்டுக்கதைகளை ஈரானை வந்து ரொம்ப ஒரு ப்ரைட் பண்ணி அப்படியே ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்வதற்கான ஒரு கட்டுக்கதையாக தான் நான் பார்க்குறேன். நான் ஆதாரங்கள் கிடைக்கவில்லை பாஸ். ஈரான் சும்மா போயிட்டு அப்படி லைட்டாக சீண்டுனா கூட சீனா இதுக்காகவே அப்படியே கண்ணில் விளக்கண்ணை விட்டு அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ரஷ்யாவும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன இன்சிடென்ட் கிடைச்சா போதும், அப்படியே இமேஜை போட்டு தட்டி தூக்கி சேட்டலைட் இமேஜில் இப்படி தூக்கி வீசிடுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு கப்பலுமே அதோட லொக்கேஷனை நம்ம டேக் பண்ணி ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். அந்தளவுக்கு நம்ம ஒவ்வொரு கப்பலோட மூமெண்ட்டுமே ஆரம்ப கட்டத்திலேருந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது தொடர்ந்து இந்த மாதிரியான போலியான செய்திகளை, இல்லை நீ நம்ம சப்போஸ் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டா உடனே நீ வந்து இஸ்ரேலுக்கு முட்டு கொடுக்குற, அங்கே முட்டு கொடுக்குற, ஆனால் பாஸ் இல்லாத செய்தியை நம்ம வந்து உறுதிப்படுத்த முடியாது ஒன்று கூடுதல் தகவல். இப்போ சம்பந்தப்பட்ட நாடு தான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. அதை விட இன்றைக்கி அமெரிக்காவுடைய பென்டகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2000 டார்கெட் அடிச்சிருக்கோம், 20+ ஈரானுடைய நேவல் வெசல்ஸை வந்து நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ஈரானுடைய சப்மரைனை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டோம். எங்களுடைய போர்க்கப்பல் யூஎஸ்எஸ்னுடைய ஜெரால்டு ஃபோர்டும் யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கனும் தொடர்ந்து ஹண்டிங், அவங்களுடைய நேவியை வந்து ஹண்டிங் வேட்டையாடிட்டு இருக்கோம். எங்களுடைய B2 பாம்பர்ஸ்லேருந்து எல்லாமே பெரிய அளவுக்கான வேட்டையாடிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு தாக்குதல் கடந்த 24 மணி நேரத்தில் 86% அவங்களுடைய பேலஸ்டிக் மிசைல்ஸ் இருக்கு இல்லையா, அதை இடைமறித்திருக்குன்றாங்க. இந்த இடத்துல ஜெனியூனிட்டியை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சப்போஸ் அவங்க 90%, 95%, 100 இருந்தாங்கன்னா இந்த இடத்துல அமெரிக்கா மாட்டியிருப்பாங்க. 86% இடைமறிச்சிட்டோம், மீதி 14% வந்து இலக்காக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. அதே போல் ட்ரோன் இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து 73%க்கு மேலே பண்ணியிருக்காங்க. அதையுமே கரெக்டாக ஓகே, ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. ஏன்னா 73% தான் இவங்களால் ட்ரோனை மட்டும் அட்டாக் பண்ண முடியுது. மீதி ஒரு 27% முடியல, அவங்க சக்ஸஸ் பண்ணிகிட்டே தாங்கிறாங்க. இன்க்ளூடிங் இவங்க THAAD இருக்கு இல்லையா, அந்த தாடுக்கான ரேடார்லேருந்து மிக முக்கியமான குவைத்தில் இருக்கக்கூடிய ரேடார்லேருந்து எல்லாத்தையும் இழந்தது அதுதான் காரணம். எது ரேடார் தான் காரணம். ஆனால் அதை இன்னும் வருகின்ற காலங்களில் இன்னும் நாங்கள் குறைக்க ட்ரை பண்ணுறோம், ஆயுதங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக அதிகமான அளவுக்கு UAE தான்
ட்ரோன் அண்ட் மிசைல்ஸ் வந்து இந்த சார்ட்டை பாருங்களேன். இந்த யுஏஇ வந்து ட்ரோன் தான் அதிகமாக அனுப்புகிறாங்க, மிசைல்ஸ் வந்து கம்மியாக அனுப்புகிறாங்க 194. அப்புறம் குவைத், பக்ரைன், கத்தார், ஜோர்டன் இதெல்லாம் அனுப்பியிருக்காங்க. ஃபைனலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்லேண்டு இது வரைக்கும் நாங்கள் இந்த ஒட்டி தான் தாக்கல் நடத்தணும், கடற்கரை ஒட்டி தான் தாக்கல் நடத்தணும், நாளையிலிருந்து உள்ள இண்டத்தை அடிக்க போகிறோம் அப்படின்றாங்க. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பார்க்கலான்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் வந்து 2 வகையில் பிரிச்சுக்கிறாங்க. கடப்பா உணுது பாவாடை நாடா எணுது, குண்டூர் உணுது கண்டூர் எணுது அப்படின்ற ஏதோ ஒரு விவேக் சேனலில் ஒன்று வரும்ல, அந்த மாதிரி ஏரியாவை பிரிச்சுக்கிட்டாங்க. யார்? அமெரிக்காவும் இஸ்ரேலும். இவங்க அந்த எல்லை பகுதியை ஃபுல்லாக, அதாவது இப்போ ஈரான், தெஹரன் அந்த மேலெல்லாம் இருக்குல்ல, அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய நட்டான்ஸ், இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் யாருக்கிட்ட கொடுத்துட்டாங்க? இஸ்ரேல் கொடுத்துட்டாங்க. இந்த எல்லை ஓரம் இருக்கக்கூடிய பகுதி, பேந்தர் அப்பாஸ், அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியெலாம் இருக்குல்ல, அப்புறம் நேவல் பேஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் யாருக்கிட்ட கொடுத்துட்டாங்க? அமெரிக்காவினுடைய போர் கப்பல்கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த நீங்கள் வரைபடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வரைபடத்தில் கடந்த 100 மணி நேரத்தில் இவங்களுடைய கம்ப்ளீட் ஆப்ரேஷன் அப்படியே மேலே இருந்து கீழே வரைக்கும் அந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியை தனது கட்டுக்குள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக, அது இல்லாமல் இது அமெரிக்கா மட்டும் நடத்திய தாக்குதல் நம்ம கிளாரிட்டியாக இருக்குது. அது இல்லாமல் அவங்க வரைபடத்திலே அமெரிக்கானுடைய நிலைகள் எங்கெங்கே நாங்கள் இழந்திருக்கோம், எங்கெங்கே தாக்கல் நடத்தியிருக்கோம் அப்படின்றதையும் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. யாரும் அமெரிக்கா தரப்பில் இருந்ததும் கூடுதல் தகவல். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஈராக்கை நோட் பண்ணுங்கள். ஈராக் மேலே இருந்து கீழே வரைக்குமே இன்றைக்கி அமெரிக்கா நடத்தின தாக்குதலை விட, நான் உங்களுக்கு அடுத்த கட்ட நியூஸுமே சொல்கிறேன், இஸ்ரேலுமே வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நம்ம இதில் ஆக்சுவலாக நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சென்காமோட பிளான் என்ன அப்படின்னா, முதல்ல அவங்களோட மிசைல்ஸும் நேவியில், அதாவது டாமினேஷன், வார்த்தையை தப்பாக சொல்லிட்டேன், அந்த டாமினேஷனை வந்து குறைக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அது எந்தளவுக்கு, இன்னும் 1 வாரம் எங்களுக்கு டைம், அந்த 1 வாரத்துக்குள்ளே அதிகபட்சம் நாங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ செய்தியாளர்கள் கேட்குறாங்க, பென்டகனில் பீட்டர் எக்ஸத் அவர்களும் இந்த பக்கம் அவங்களோட சீஃப் ஆஃப் ஸ்டாஃபும் வந்து பேசும்போது, அப்போ அந்த பள்ளிக்கூடத்தின் மீது தாக்கல் நடத்தப்பட்டது தவறு தான், அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்கோம், எங்கே தவறு நடந்தது நடக்கிறோம், பொதுமக்கள் மீது தாக்கல் நடத்தவில்லை, நாங்கள் அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் நடத்துதுன்றாங்க. ஸோ அமெரிக்காவை பேரழிவு ஏற்படுத்தி வெற்றி பெற்று வருகிறது, அமெரிக்க படைகள் ஈரானில் குவிக்கப்பட்டு வருகின்றன, இதுவரையான தாக்குதல் வெறும் தொடக்கம் மட்டுமே, எங்கள் தாக்குதலில் ஈரான் சிக்கிவிட்டது, இன்னும் 1 வாரத்தில் ஈரானை கட்டுக்குள் கொண்டு வருவோம், ஈரானின் வான்வெளி முழுவதும் அமெரிக்க இராணுவத்தால் கட்டுப்படுத்தப்படும், ஈரானின் இராணுவத்தை அழிப்போம், ஈரான் தலைவர்களையும் இராணுவ தலைவர்களையும் அழிப்போம் அப்படின்னு பீட்டர் எக்ஸத் அவர்கள் வந்து அறைகூவல் விடுத்திருக்கிறார். இது ஈரானுக்கான ஒரு முழு எச்சரிக்கையாக பார்க்க முடிகிறது. அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தால் பெசன்ட் அவர்கள் வந்து அமெரிக்கா இன்னும் ஒரு 2 நாளில் ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் என் கண்ட்ரோலில் வருது, அதனால் முழுமையாக பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு அந்த கப்பல்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கப்பட்டு அனுப்புகிறோன்றாங்க. அந்த இன்சூரன்ஸுக்கு லாய்டு அவங்க தான் வந்து இன்சூரன்ஸுக்கான ஃபுல் பொறுப்பு, யூகே நிறுவனம், அவங்க தான் யூகேல சுவிட்சர்லாந்தில் இருக்காங்க. இந்த நிறுவனங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களாம். இன்சூரன்ஸ் கவரேஜுக்கான சிஸ்டமேட்டிக் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், கூடிய விரைவில் இன்னும் ஒரு 3 நாளில் ஒட்டுமொத்த இந்தியான்ற பாருங்க உலகத்துக்கான தேவையை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும், பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இது பெரிய சவாலாக ஏற்றுக்கிறாங்க அமெரிக்கா. இனி ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதி என் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரன்றாங்க. பார்க்கலாம் என்ன நிகழப்போகிறது, அடுத்து என்ன நடக்க போகிறது அப்படின்ற பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த அறிவிப்பு வரும்போதே ஒரு 3-4 இடத்துல கத்தாரில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் கிணறு மீது தாக்கல் நடத்தினாங்க, அப்புறம் துபாயில் ஒரு அமெரிக்கான நிலைகள் மீது அடித்ததாக கேள்விப்பட்டேன், அப்புறம் இஸ்ரேலில் வந்து ரெட் சைரன் ஒழிக்கப்பட்டு ஒரு 3 இடத்துல தாக்கல் நடத்தப்பட்டதாக கேள்விப்பட்டிருக்கேன். கிட்டத்தட்ட இப்போ நான் வந்ததுக்கப்புறம் இந்த செய்தி இது எல்லாமே. அப்புறம் ஹெஸ்புல்லாவும் நிகழ்த்தியிருக்காங்க. அதை பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்பு ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியில் ஆல்மோஸ்ட் ஒரு இப்போ இந்த 2 நாளாக பாருங்கள் எவ்வளோ கப்பல் குறைந்துருக்குன்னு, பெரிய அளவுக்கு வந்து ஃபுல்லாக குறைஞ்சி போச்சு. இதனால் ஏசிய நாடுகள் பாதிக்குதோ இல்லையோ, அங்கே மேலே யூகேவும் ஐரோப்பாவும் கன்னத்தில் கை வச்சுட்டாங்க. இப்போ உக்ரைன் அதை விட கையில் வச்சுட்டாங்க. இப்போ ஐரோப்பா இந்த மாதிரி நாடுகள் தான் உக்ரைனுக்கு வந்து உள்ளே ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க எத்தனை நாளாக. இவங்களே இல்லாத போது அவங்களுக்கு எப்படி ஆயில் ஃபியூல்லாம் கொடுப்பாங்க? உக்ரைன் முழுவதும் இன்றைக்கி வந்து அந்த கேஸ் ஸ்டேஷன், பவர் ஸ்டேஷன்லாம் கியூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைன்றாங்க, பெரிய அளவுக்கு இல்லைன்றாங்க. நாங்கள் உதவ தயாராக இருக்கிறோம், வரீங்களா, பேச்சுவார்த்தைக்கு வரீங்களா அப்படின்ற மாதிரி யார் இப்போ ரஷ்யா தரப்பில் கேட்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி கத்தார் வந்து அடிஷ்னலாக சொல்லிட்டாங்க, எங்களுடைய எல்என்ஜி லிக்விடிஃபை ராஸ்
லெஃபான் அப்படின்ற ஒரு கம்பெனியை முழுமையாக நாங்கள் நிறுத்துகிறோம். இது மேபி நீங்கள் மறுபடியும் ஓகே சொன்னீங்கன்னா கூட நாங்கள் ரெக்கவரி பண்ணுறதுக்கு 1 வாரத்துக்கு மேலே ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது முழுமையான அங்கே இருக்கக்கூடிய தகவல். அடிஷ்னலாக இன்றைக்கி இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, கராஜ் என்ற பகுதியில் முழுமையாக அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி மதியத்துக்கு மேலே. அது இல்லாமல் இந்த ஈராக்கினுடைய எல்லை பகுதி, அதாவது குர்திஸ் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே, இந்த வரைபடத்தில் கம்ப்ளீட்டாக அடிச்சிருக்காங்க மேலேருந்து. அதனால தான் இன்றைக்கி ஈரான் என்ன பண்ணாங்க, இந்த வெஸ்ட் அசர்பைசான் ஒரு பகுதி இருக்கு இல்லையா, இந்த வெஸ்ட் அசர்பைசான் பகுதியில் காலையில் ஒரு தாக்கல் நிகழ்த்தினாங்க. பட் அது கொஞ்ச நேரம் கழித்து இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. ஏன் இஸ்ரேல் வந்து குர்திஸ் ரீஜனை அடிக்கிறாங்க அப்படின்னா, நான் இன்னொரு எக்ஸ்பிளைன் இந்த இடத்துல கொடுக்க வேண்டியது இருக்கிறது. கொஞ்சம் ஐஆர்ஜிசி என்ன பண்ணாங்க, ஆயுதங்கள் மீதி எல்லாமே அந்த இடத்துல ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஈராக்கிலிருந்து குர்திஸ் ரீஜன் உள்ளே வந்ததுன்னா என்ன பண்ணலான்ற மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய காவல் நிலைகள், இராணுவ நிலைகள், அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ், இது எல்லாம் இருக்குல்ல, கம்ப்ளீட்டாக வீக் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஒரு பெரிய அடிங்க, அந்த வைட் ரேஞ்சில் பார்த்து அப்படின்னா ஒரு பெரிய அடி அடிச்சிருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் பெரிய அளவுக்கு சர்க்குலேட் ஆகிருக்கு. ஆனால் அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இன்னும் எந்த குரூப்புக்கிட்டையும் நாங்கள் அணுகவும் இல்லை, அப்படி ஒரு அவசியமும் இல்லை, எந்த ஃப்ராக்ஷன் குரூப்பும் நாங்கள் உள்ளே போக அனுமதிக்கலை அப்படின்ற ஒரு வார்த்தையும் பீட்டர் ஹெக்ஸத் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, அப்படி இருக்கும்போது இது எப்படிப்பா அப்படின்னா, இது கேட்டால் உள்நாட்டு பிரச்சனை, நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவங்களா உள்ளே நுழைஞ்சிட்டாங்க, நாங்கள் சப்போர்ட்லாம் பண்ணல, கட்டுக்குள்ளே கொண்டு வரோம், பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது அமெரிக்கா தான் அனுப்புகிறது அந்த ஃப்ராக்ஷன் குரூப்ஸை அப்படின்னா அப்படி கிடையாது. அவங்க எங்களுக்கு தெரியாமல் ஏதோ உள்நாட்டுக்கு பிரச்சனை போல், அவங்க பகுதிக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க போல் அப்படின்ற அந்த ஆங்கிளில் வராங்களான்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு தகவலாக இருக்கிறது. ஸோ லெபனான் பகுதியில் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களா, இந்த குறிப்பிட்ட பகுதியிலிருந்து கம்ப்ளீட்டாக மேலே போக சொல்லிட்டாங்க, ஃபுல்லாகவே மேலே போக சொல்லிட்டாங்க. அதனால் நிறைய மக்கள் வந்து ஃபுல்லாக மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கம்ப்ளீட் கிரவுண்ட் ஆப்ரேஷன் நடத்துகிறாங்க. ஆனால் எப்போவுமே இல்லாத அளவுக்கு லெபனானுடைய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, கிரிக்கெட் ஸ்டேடியம், ஃபுட்பால் ஸ்டேடியம்லாம் இருக்குல்ல, அங்கே மக்களை ஃபுல்லாக திறந்த வெளில விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு என்ன சொல்கிறாங்கன்னா, மேபி எல்லா மக்களையும் ஃபுல்லாக அடிச்சுட்டு உள்ள ரிமைனிங் ஹெஸ்புல்லா இருந்தாங்கன்னா கம்ப்ளீட்டாக வைப் அவுட் பண்ணலான்ற ஒரு எண்ணத்தில் இப்படி கொண்டு வராங்களா, அப்போ ஹெஸ்புல்லாவை முழுமையாக தனது கட்டுக்குள் கொண்டு வருகிறதா லெபனான் அப்படின்னு இன்னொரு ஆங்கிளில் கூட பார்க்க முடிகிறது. அதற்கான காலம் நெருங்கி விட்டதா அப்படின்ட்டு பார்க்குறாங்க. மேபி அவங்களும் இன்றைக்கி நிறைய இடத்துல கிளைம் பண்ணாங்க. இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே, இந்த வரைபடத்தில் இந்த சிவப்பாக இருக்குல்ல, இது எல்லாமே ஹெஸ்புல்லா வந்து அட்டாக்கை கிளைம் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இது மாதிரி அவங்க டேங்க் அடிச்சிட்டோம், அவங்களுடைய ரேடார் சிஸ்டத்தை அடிச்சிட்டாங்க, ஒரு ரேடார் சிஸ்டம் அடிச்சதுன்னு தெரிஞ்சுது. இத்தனை இடத்த கிளைம் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 2, 4, 6 பகுதியில் நாங்கள் அடிக்கிறோம், தொடர்ந்து எங்களுடைய தாக்குதல்கள் தொடரும், இனி நாங்கள் பின்வாங்க போவதில்லை அப்படின்னு ஹெஸ்புல்லா தரப்பில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இஸ்ரேலினுடைய ஒரு 2 டேங்க் ஆன்டி டேங்க் மிசைல்ஸ் வந்து ஆன்டி டேங்க் வந்து அடிச்சிட்டாங்க ஃபுல்லாக. அதாவது இந்த பீரிங்கி டேங்க் மாதிரி இருக்குல்ல, பீரிங்கி டேங்க் இல்லை, இராணுவ டேங்க், அதை வந்து அடிச்சிட்டான்ற மாதிரி வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பகுதியில் பெரிய மறுபடியும் ஒரு போர்க்களம், போர் சூழல் வந்து உருவாகிறது. ஆனால் இது இஸ்ரேல் முன்கூட்டியே கணித்ததா அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஒரு 25 நாளைக்கு முன்னே கணிச்சிட்டாங்க. அதனால தான் மேபி நம்ம ஈரான் அடித்தோம்னா ஹெஸ்புல்லா உள்ளே வருவாங்கன்னு தெரிஞ்சு தான் அவங்க நிலைகளை தொடர்ந்து அடித்தாங்க. இங்கே இஸ்ரேல் தாக்கல், அதாவது லெபனான் மீது தாக்கல் நடத்தும் போது இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 1.5 லட்சத்துக்கு மேல் ரிசர்வ் படை வீரர்களை உடனடியாக பணிக்கு திரும்ப உத்தரவு கொடுத்தாங்க. எப்போ, அப்பயே. அதனால் மேபி அவங்க அலர்ட்டாக தான் இருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் இந்த புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் ஈராக்கில், அதாவது மொத்தமாக ஐஆர்ஜிசி தான் தலைமை பொறுப்பு. அடுத்து ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதீஸ், லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா, ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈராக் மிலிட்டன்ஸ், அப்புறம் ஜுடா அண்டு சமைரா காசாவில், ஹமாஸ் அண்டு பாலஸ்தீன், அப்புறம் இஸ்லாமிக் ஜிஹாத், இது அத்தனையும் ஒழிக்கிறது தான் எங்களோட வேலை. இதுதான் ஈரான் ரிஜிமோட ஆக்சிஸ் ஆஃப் டெரர். இந்த தீவிரவாத இயக்கங்களுக்கு மொத்தமாக தலைமை நிற்கிற ஈரான் அடித்தோன்னா இது மொத்த தீவிரவாதமும் ஒழிந்துவிடும், கூடிய விரைவில் அதற்கான வழிகள் பிறக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஈரான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த துருக்கி பக்கத்தில் வரைபடத்தில், மேபி வரைபடம் அட்டாச் பண்ணுறேன்னு, இந்த இடத்துல திடீர்னு ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணைகள் நேட்டோ நாடுகள் இடைமறிச்சதாக சொல்கிறாங்க. துருக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கார்டிங் டு 1957 லா ஆர்டிக்கல் 5 வில் பி இம்ப்ளிமெண்டட். யாராவது ஒருவர் தாக்குதல் நடத்தும் எண்ணத்தோடு நேட்டோ நாடுகளை அழிவுபடுத்தும் எண்ணத்தோடு நடத்தினீர்கள் என்றால் அந்த நாடு சாம்பலாக்கப்படும், பொடிப்படியாக அப்படி இப்படி சாம்பலாக்கி எடுத்து திருநீர் வச்சுப்பாங்க. யார்?
நேட்டோ நாடுகள். ஏன்னா இதை சொல்லி தான் அங்கே ரஷ்யா நாடு டெய்லி ரஷ்யாவை மிரட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஈரான் வந்து மாட்டிடுச்சு. ஆனால் ஈரான் வேண்டுமென்றே அடித்ததானா? இல்லை. அந்த வெஸ்ட் அசர்பைசான் பக்கத்தில் ஈராக் அடிக்கிற சிரியா பக்கத்தில் அடிக்கணும்னு நினச்சாங்க. ஏன்னா அங்கே ஒரு குர்தீஸ் ரீஜன் இருக்குது பாருங்கள். இந்த சிரியாவை ஒட்டி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அமெரிக்க பேஸ் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல அவங்க வித்ட்ரா பண்ணிட்டாலுமே அந்த இடத்துல பெருசாக இந்த குர்தீஸ் ரீஜன் இருக்காங்கன்னு ஈரான் வந்து அசம்ஷன் பண்ணிட்டாங்க. இதை அடித்தது என்ன ஆச்சுன்னா மிஸ் ஆகி கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு. துருக்கிக்கு போயிடுச்சு. அதனால் துருக்கியை வந்து இந்த இடத்துல அரைக்கோள் எடுத்திருக்காங்க. அப்புறம் ஈரானுக்குள்ளாரே ஒரு நியூஸ் வந்து பரவிச்சு. அதாவது F-15 F-35 சுட்டு வீழ்த்திட்டாங்கன்னு ஒரு புகைப்படம், ஒரு வீடியோ பதிவு பரவிச்சு. அதுக்கப்புறம் இஸ்ரேல் இல்லை F-35I வந்து அவங்களுடைய ஈரானுடைய போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திடுன்ற மாதிரியான விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. இப்போ தான் நம்ம மெயின் சாப்டருக்கு வரோம். காலையில் வந்து ஒரு இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட்டு என்ன கொடுக்குறாங்க, ஐஆர்ஜிசிக்குள்ளார இப்போ ஒவ்வொரு இராணுவத்துக்குமே வந்து பல்காக வாங்குவாங்க. இப்போ நம்ம இராணுவத்துக்கு உடைகள் ஷூலாம் வந்து என்ன பண்ணுவாங்க, பல்காக தான் ஒரு நிறுவனத்துக்கிட்ட வாங்குவாங்க. அப்போ திடீர்னு ஒரு ஷூவில் என்ன பண்ணாங்களாம், இந்த சிப்பு மாதிரி சின்னதாக வந்து இருந்திருக்கான். அந்த ஷூ ஏதோ பாலிஷ் பண்ணும்போதோ இல்லை ஏதோ தாக்கல் நடத்தும் போதோ இல்லை கிழிஞ்சி கிடைச்சதா என்னன்னு தெரியல. இப்போ ஈரான் முழுவதும் என்ன சந்தேகம் ஐஆர்ஜிசிக்குன்னா, எப்படி இவங்க தேடி ஐஆர்ஜிசியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் முக்கியமான நபர்கள் அடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த சிப்பை வைத்து லொக்கேஷனை கண்டுபிடிச்சி தான் அடிக்கிறாங்களா? கழட்டுங்களே ஷூவை, எல்லாம் ஷூவை கழட்டிட்டு செருப்போட போங்களே அப்படின்ற உத்தரவு கிட்டத்தட்ட நீ வரப்போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது எப்படி இது அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் நம்மளுக்கு வந்த வண்ணம் இருக்கிறது என்றால், ஒரு பேஜர் தாக்குதலுக்கு எந்த அளவுக்கு பயந்ததோ, அதாவது ஹெஸ்புல்லா எப்படி திடீர்னு பயந்தாங்களோ, ஒருவேளை இந்த ஷூவுக்குள்ளார ஏதாவது குண்டு வச்சு திடீர்னு ஒரே சமயத்தில் வெடிக்க விட்டுட்டா என்ன ஆகிறது அப்படின்ற மாதிரியான செய்திகளும் பரவி கொண்டிருக்கிறது. இது வதந்தியா உண்மையா அப்படின்றதுன்னு தாண்டி இதை நம்புகிறதா ஈரான் என்றால் நம்புகிறது. ஒருவேளை உடனே அவங்க ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறாங்க, எங்கெல்லாம் ஷூ வாங்கினீங்க, எப்படி வாங்கினீங்க, அது உள்ள சிப் வந்திருக்குமான்ற மாதிரிலாம் அனலைஸ் பண்ணுறாங்க. ஐஆர்ஜிசிக்குள்ளாரே ஏதோ ஒரு ஓட்டை இருக்குது, ஏதோ ஒரு வகையில் ஊடுருவி இருக்காங்க, அதை எங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இன்னுமே ரொம்ப தீவிரமாக தேடிட்டு இருக்கிறாங்க ஈரான் தரப்பில். ஒருவேளை நிஜமாவே இந்த ஃபோன் சிஸ்டத்தில் ஹேக் பண்ணியிருப்பாங்களா, ஒருவேளை நிஜமாவே ஏதாவது வெடிக்க வைக்க இஸ்ரேல் ட்ரை பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது. ஆனால் வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல் மீதி பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷூலலாம் இல்லை, அங்கே தெருவில் இருக்கக்கூடிய கேமராவில் தான் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க, அதுதான் உள்ளே வந்ததுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இன்னொரு கதையும் சொல்லிட்டாங்க. கதையிலையா இல்லை நீங்கள் உண்மையான கூட எடுத்துக்கலாம். ராய்ட்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆல்மோஸ்ட் அமெரிக்கா கிட்ட ஆயுதங்கள் இல்லை, இன்னும் அதிகபட்சம் இன்னும் கொஞ்சம் போனால் இன்னும் ஒரு வாரம் கூட தாங்காது அமெரிக்கா கிட்ட. ஏன்னா அவங்க இந்த டொமோவாஸ்க் மிசைல்ஸ் எல்லாம் வந்து வருஷத்துக்கே 1000 தான் ப்ரொடக்ஷன் யூனிட்டே அவங்க. இப்போ அவங்க 4 நாள்லேயே பார்த்தோன்னா 50 பில்லியனுக்கு மேலே பயன்படுத்திட்டாங்க டொமோவாஸ்க் மிசைல்ஸ் எல்லாம். மீதி எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. குரூஸ் மிசைல்ஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. அவங்க சும்மா ஒப்பேற்றிட்டு இருக்காங்க. மேபி அதனால் இன்னும் 2-3 வாரத்துக்குள்ளே முடிஞ்சு போயிடும் கதை. அதனால் ஈரானுக்கு கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டை தான்ற மாதிரி சொல்கிறாங்க பாஸ். இதை நம்பி நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. நிஜமாவே அமெரிக்கா கிட்ட ஆயுதங்கள் இல்லையா? ஜெர்மனி ஒரு காலத்தில் என்கிட்ட ஆயுதங்கள் இல்லைன்னு சொன்னாங்களே, அது மாதிரி அமெரிக்கா கிட்ட இல்லாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்கா? சமீபத்தில் கூட அங்கே இது தைவானுக்கு 3 பில்லியன் அளவுக்கான ஆயுத ஒப்புதல் கொடுத்து பெரிய அளவுக்கான ஆயுதங்களை ஷிப் பண்ணாங்க. அது தேவைப்பட்ட அங்கேருந்து எடுத்துக்க மாட்டாங்க. தென்கொரியாவுக்கு ஆயுதங்களை கொடுத்துருக்காங்க. அங்கே ஜப்பானில் ஆயுதங்கள் இருக்குது. இது எல்லாமே உக்ரைன் என்ன பண்ணுவாங்க, அர்ஜென்ட் பேஸாக கருதி இங்கே ஆயுதங்களை ஷிப் பண்ண மாட்டாங்களான்னு தெரியல. பட் நம்புகிறாங்க. இஸ்ரேல் இது வரைக்கும் ஒரு 2.9 பில்லியன் அளவுக்கான இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நிகழ்வு நடக்க போகிறது இல்லை. ஓமன் இன்னும் ஒரு சில நாடுகள் கல்ஃப் நாடில் பதற்றம் அடைகிற அளவுக்கெல்லாம் இல்லைங்க. எல்லாருமே கொஞ்சம் விமான சேவையும் தொடக்கிட்டாங்க. எல்லாம் ஓகே தான் பாஸ். எனக்கு மீடியா மட்டும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஓகே தான். ஏன்னா மக்களோட சேஃப்டி முக்கியம். அவங்களும் பொதுமக்கள் மீதுலாம் தாக்கல் நடத்தலை. ஈரான்லாம் எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் மீது நடத்துகிறாங்க, இராணுவ நிலைகள் மீது தான் நடத்துகிறாங்க. அதுவுமே இப்போ பயணிகள் விமானத்தின் மீதுலாம் தாக்கல் நடத்த மாட்டாங்க. அதனால் அங்கே கல்ஃப் கண்ட்ரி வந்து நார்மலைஸ் ஆகிட்டாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு 20-30 பறக்கும், அதை சுட்டு வீழ்த்துவாங்க, ஒரு சிலது இலக்குகள் அடிப்பாங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக நம்ம சொல்ல முடியும். நம்ம ஐநாவில் நேருக்கு நேராக அமெரிக்காவுடைய என்வாய் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஈரானை பார்த்து வார்த்தைகளை பார்த்து பேசணும், யாருக்கிட்ட எங்கே வந்து பேசுகிறீங்க,
அப்படின்னு யூஎன்னுடைய மைக் வால்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவர் வந்து டைரெக்டாகவே த்ரெட்டன் பண்ணிட்டார். அவருக்கு ஃபேஸே இல்லை. அதாவது ஐநாவில் போயிட்டு ஈரான் சார்பாக உட்காந்து பேசினார்ல, அவருக்கு வந்து ஃபேஸே இல்லை. என்ன பேசுகிறீங்க அப்படின்றது கரெக்டாக யோசித்து பேசுங்க, அமெரிக்கா கிட்ட பேசுகிறீங்கன்றத மறந்துடாதீங்க, அவ்வளோதான்ற மாதிரி சொன்னோடனே இது ஒரு பெரிய நிகழ்வு. அதாவது ஒரு ஐநா சபைக்குள்ளே போயிட்டு மிரட்டுறாங்கன்னா நாட்டாமல் என்ன நாட்டாமல் இல்லை, என்ன நாட்டாமல் நீங்களாம் வந்து இப்படி தான் கூப்பிட்டு வச்சு இப்படி வந்து மிரட்டுவீங்களா நீங்கள்? அவங்க பதில் நடவடிக்கை கேட்டால் தான் என்ன ஆகும் சொல்லுங்கள்? ஆண்டோனியோ குற்றம் சரியில்லை, எல்லாருமே ஃப்ளாஸ்கில் டீயோடு போய் சொன்னால் கூட அங்கேயும் நீங்கள் உங்கள் ஆட்டத்தை காட்டுறீங்கன்னா ஐநாவை கலைச்சிட்டு போங்களே, அதுதானே சொல்லிகிட்டு இருக்காங்க. இது மாதிரிலாம் நடந்துக்காதீங்க, கண்ணிய குறைவாக நடந்துக்கூடாது. யாராக இருந்தாலும் அவர்களுக்கான மரியாதையை கொடுக்க வேண்டும் என்பதும் எல்லாருடைய நிலைப்பாடுமே கூட. இது ரொம்ப ஒரு தவறான அணுகுமுறை என்று பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகப்படுகிறது என்பதும் கூடுதல் தகவல் கூட. இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் சொல்லிட்டு, ஈக்குவேடார் பகுதியில் பெரிய அளவுக்கு தனது கிரவுண்ட் ஃபோர்ஸே ஆரம்பித்திருக்கிறது அமெரிக்கா. அதாவது கொலம்பியா பக்கத்தில் கீழே இருக்கக்கூடிய ஈக்குவேடார் நாட்டில் கிரவுண்ட் ஃபோர்ஸே ஆரம்பித்திருக்கிறாங்கன்றது கூடுதல் தகவல். இந்த செய்தியோடு நான் முடிக்க விரும்புகிறேன். எந்த பகுதினா திருப்பூர் வாணியம்பாடியில் ஒரு பெரிய ஒரு பதற்றம். திடீர்னு பெட்ரோல் வராது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு எல்லோரும் குவியலாக போயிட்டு டேங்கை ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். என்ன காரணம் அப்படின்னா, பெரும்பாலான இஸ்லாமியர்கள் இங்கே தமிழ்நாட்டில், இந்தியாவில் பெரும்பாலான இஸ்லாமியர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இன்னொரு வீடியோ பதிவு கூட பார்த்தேன், அவர் பேசுகிறார் சர்வசாதாரணமாக. புஷ் கலிஃபா ஈரான் அடித்த அடியில் அங்கே சவுதியில் புஷ் கலிஃபா வந்து 10 எரியுதான், 163 கட்டடம் அலறி அடித்து ஓடுறாங்களாம். இப்போ அரபு நாடுகளில் மக்களே இல்லையாம், அவ்வளோதான் ஈரான் வென்று விட்டது, இனிமேட்டு எண்ணெயே வராது. இந்த மாதிரியான செய்தியை தொடர்ந்து பார்க்குறாங்க. ஏதோ ஈரான் அடித்த அடியில் அமெரிக்கா சுத்தமாக படுத்து ஒரே ஒரு சின்ன கப்பல் கூட இல்லை, இனி அதனால் அவங்க சீக்கிரம் இன்னொரு 6 மாதத்துக்கு எண்ணெயே விட மாட்டாங்க, ஈரான் மாபெரும் வெற்றி பெற்று விட்டது. இந்த மாதிரியான செய்திகளை முழுமையாக இந்த மாதிரி ஈரான் ஆதரவு பெற்ற முழு செய்தியை பார்க்குறனால என்னாச்சுன்னா, இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் முழுவதும் இதை உண்மைன்னு நம்பி போயிட்டு பெட்ரோல் பங்கில் குவியலாக நிற்கிறீங்களே பாஸ், இது நியாயமா? இன்னும் ஒரே ஒரு வாரம் நீங்கள் யாராவது எண்ணெயில் ஸ்டாக் வாங்கியிருந்தீங்கன்னா லீவ் பண்ணிவிடுங்க. இன்னும் 3-4 நாளில் அது ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியை அமெரிக்கா அந்த வழியாக கொண்டு வரதுக்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்கிறாங்க. இன்னும் அடுத்ததாக இங்கே ஐரோப்பாவிலிருந்து இன்னும் 2 போர்க்கப்பல்கள் வருது. அதனால் இன்னும் அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்ச இன்னும் 6 நாளில் ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியை முழுமையாக அமெரிக்கா கண்ட்ரோல் எடுக்கிறாங்கன்றது கூடுதல் தகவல். அதனால் எவ்வளோ ஷார்ட் பீரியட் கொண்டு வந்துருவாங்க நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் பொறுத்து இருந்து. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல், நன்றி, வணக்கம்.